السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. قال نبينا صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற எல்லா விஷயங்களும், நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற எல்லா காரியங்களும் இந்த மனிதனுக்கு நன்மையை தரக்கூடியவைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் இந்த இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் கூட, சில வார்த்தைகள் கூட இவன் சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக அவனை செய்தான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சாப்பிடும் பொழுதோ அல்லது தண்ணீர் அருந்துகின்ற பொழுதோ பிஸ்மில்லா சொல்வது, முடிந்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, இது மாதிரியான சில வார்த்தைகள் சில நன்மையான காரியங்களை செய்கின்ற பொழுது, ஆரம்பிக்கின்ற பொழுது, முடித்த பொழுது, இடையில் சொல்கின்ற பொழுது, இது மாதிரியான வார்த்தைகளை ஒரு மனிதன் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக ரப்புல் ஆலமீன் சந்தோஷம் அடைந்தவனாக இந்த வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் நன்மையை கொடுக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளை செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அவன் இன்ஷா அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய காரியத்தை என்ன செய்கின்றான்? பரக்கத் செய்கின்றான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்: வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். நபியே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது, நாளைக்கு செய்கின்றேன், நாளைக்கு சொல்லுகின்ற பொழுது, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஒரு காரியத்தை நாளைக்கு செய்கின்றேன், நாளைக்கு முடிக்கின்றேன் சொல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யாதீங்க, சொல்லாம நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆக அல்லாஹ்வினால் ரசூலுவினால் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற சில வார்த்தைகள், சில கலிமாக்கள் இந்த மனிதன் பயன்படுத்துகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னை மறக்காமல் அல்லாஹ் நாடினால்தான் அந்த காரியம் நிறைவேறும், அல்லாஹ் நாடினால்தான் அந்த காரியம் என்ன செய்யும், ஆரம்பிக்கப்படும் என்று அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுகின்றானே. நம் மீது நாம் இல்லை என்று சொன்னால் காரியம் நடக்காது என்பதை புரிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்கின்றானே, இந்த வார்த்தையை சொல்லுகின்றானே என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய காரியத்திலே செய்யப்படுகின்ற வேலைகளில் அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே: தோழர்களே, உங்களில் யாருக்காவது சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சி இருக்கின்றதா, ஒரு ஆர்வம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய தன்மையை விவரிக்கின்றார்கள். சொர்க்கத்தினுடைய தன்மையை விவரிக்கின்றார்கள். கஅபாவினுடைய இரவின் மீது ஆணையாக சொர்க்கத்தில் இப்படி சுகங்கள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட ஒளிகள் மிகுந்த இடமாக இருக்கின்றது, அது மனிதன் தங்குகின்ற நிரந்தர இடமாக இருக்கின்றது. அதே போன்று அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடக்கூடிய இருக்கின்றது, அதே போன்று பல வகைகள் இருக்கின்றது. அதே எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப அழகும் எழில் மிகுந்த கூரை என்று சொல்லக்கூடிய கன்னி பெண்கள் இருக்கின்றார்கள். இது மாதிரியான சில தன்மைகளை, சொர்க்கத்தினுடைய தன்மைகளை விவரிக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த விவரத்தை அத்தனையும் கேட்டதற்கு பின்னால் சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம்: யார் ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை, சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு முனைப்பு எங்களுக்கு இருக்கின்றது யார் ரசூலல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: அப்படி என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால்
சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு முயற்சிக்கு என்று சொன்னால், நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு பின்னாலே சஹாபாக்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி காமித்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே பொழுதை கழிக்க முடியாது, அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறாது, அவனுடைய செயல்கள் செய்யாது, சித்தி பெற முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சூசகமாக இந்த சம்பவத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லி காமிக்கிறார்கள். ஆக அல்லாஹ் ரசூலினால் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில கலிமாக்கள், சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை மனித சமுதாயம் உபயோகப்படுத்துகின்ற பொழுது, பயன்படுத்துகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்தவனாக அவனுடைய காரியங்களை என்ன செய்ய பரக்கத் செய்கின்றான். அவனுடைய காரியங்களை முழுமை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாதிரியான உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ள புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.